ஆரியப்படை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவை சேர்ந்த ஒரு போர்க்குழு அது. அவங்க எப்படின்னா, அவர்களுக்கு தலைவர்கள்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இந்த புத்தர்கள் காலத்தில நீங்க படிக்கும்போது, அது ஒரு கணம். கணம்னா எவ்தேய கணம் அப்படின்னு பேரு. அது ஒரு குழு. அவங்களுக்கு வந்து யார் யார் தலைவர், யார் யாருங்கிறத வந்து அப்பப்போ அவங்கக்குள்ளேயே தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணிப்பாங்க. அப்போ நிரந்தரமாக அரச வம்சம்ங்கிறது கிடையாது. அந்த குழுவைச் சேர்ந்த யாரோ ஒருவர் எப்போவாது வந்து அதுக்கு வந்து தலைவராக இருந்துக்கிட்டே வருவாங்க. அந்த தலைவர் பதவிங்கிறது மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். அந்த எவ்தேய கணத்தை சேர்ந்தவர்கள் வந்து நாணயங்கள்லாம் கூட வெளியிட்டிருக்காங்க. இவங்க யார் தங்களுடைய முன்னோர்களாக யாரை சொல்லிக்கிறாங்கன்னா, மகாபாரதத்தை சேர்ந்த அர்ஜுனன் வழி வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வரலாறுகளில் அவங்கவுங்களுக்கு ஒரு புராணங்கள் எழுதுவாங்கள்ல, அதில் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து முழுக்க முழுக்க போர் தொழிலை கொண்டவர்கள். அவங்களுக்கு பேர் தான் வந்து ஆரியப்படை அப்படின்னு பேர். இந்த ஆரியப்படையை வந்து மதுரை பாண்டிய நாட்டுக்கு படையெடுத்து வரும்போது அவங்கள வெற்றி பெற்றதுனால தான் ஆரியப்படை வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி திருமுடிக்காரி, முள்ளூர் மலை, கோவலூர் மலையை வந்து ஆட்சி செய்திருக்கக்கூடிய வள்ளல் திருமுடிக்காரியை வந்து ஒரு தடவை படையெடுத்துட்டு வராங்க. அதனால் அந்த ஆரியப்படையும் அந்த மன்னர்கள் வந்து முறியடிக்கிறாங்க. அதே போல் சோழ நாட்டில் வல்லம் பகுதியவும் வந்து ஆரியப்படைகள் படையெடுத்து வரும்போது அவர்களையும் வந்து வெற்றி கொண்டிருக்காங்க. இந்த கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தோட வரலாற்று குறிப்புகளில் நிறையா இருக்குது.